ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நமக. புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது ஒரு சேனல் ஏகாதசி என்று ஆரம்பித்திருக்கோம். அதனால் ஏகாதசியோட சிறப்பு என்ன, ஏகாதசி விரதம் ஏன் நம்ம இருக்கணும், விரதங்களில் முதன்மையாக ஏன் ஏகாதசி விரதம் பார்க்கப்படுகிறது, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த விரதத்தில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல திதினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். திதிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையிலே நான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த முறையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். என்னென்னா, திதிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம கிழமைகள் சொல்கிறோம்ல, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு நாளையும் குறிப்பிடுவாங்க பஞ்சாங்கத்துப்படி. அதுதான் திதி. அதாவது மொத்தம் 15 நாட்களாக 2 பாகங்களாக ஒரு மாதம் பிரிக்கப்படும். அது எப்படி 2 பாகங்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, சந்திர சுழற்சியை முன்வைத்து பிரிக்கிறாங்க. அதாவது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும், அப்புறம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும், அதாவது வளர்பிறை தேய்பிறை, இப்படி 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அமாவாசைக்கு அடுத்ததாக வருகிற அடுத்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு அப்புறம் வருகிற 15 நாட்கள் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வருகிற அந்த தேய்பிறை நாட்கள் கிருஷ்ணபக்ஷம். அப்புறம் அமாவாசைக்கு அப்புறம் வருகிற அந்த வளர்பிறை நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம், வளர்பிறை நாட்கள். இப்படி 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அந்த 15 நாட்களில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒன்று பௌர்ணமியாக இருக்கும், இல்லைன்னா அமாவாசையாக இருக்கும். அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து வருகிற அந்த 14 நாட்கள் தான் ஒவ்வொரு திதியாக குறிப்பிட்றாங்க. அதாவது ஒவ்வொரு கிழமை. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி, ஒவ்வொரு கிழமைகள், மண்டே டியூஸ்டே மாதிரி, அதாவது திங்கள் செவ்வாய் மாதிரி ஒவ்வொரு கிழமைகள். பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி. இதுதான் அந்த 14 நாட்கள். அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு 15 நாட்கள்னு சொல்லுவோம். அந்த 15வது நாள் தான் அமாவாசை வரும். அந்த இடைப்பட்ட அந்த 14 நாட்கள் தான் இந்த தசிங்கிற இந்த கிழமைகள். இதில் 11வது நாள் தான் ஏகாதசி வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு இந்த கிழமைகள்லாம் 2 முறை வரும். அதாவது முதல் வாட்டி எப்படி வரும், வளர்பிறையில். 2வது முறை தேய்பிறையில் வரும். இப்போ இந்த ஏகாதசிங்கிற அந்த ஒரு திதி, அந்த ஒரு நாள் வருகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா 11வது கிழமை, 11வது நாள். 11வது நாள் தான், அதாவது அமாவாசைக்கு பிறகு அடுத்த 11வது நாள் ஏகாதசி வரும். அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறமும் 11வது நாள் ஏகாதசி வரும். இப்படி பார்த்தோம்னா ஒரு மாதத்திற்கு 2 ஏகாதசி வீதம், ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசி வரும். அதில் ஒரு சில வருஷம் மட்டும் கூடுதலாக இன்னொரு ஏகாதசி 25 ஏகாதசி. அதிகபட்சமாக ஒரு வருடத்திற்கு 25 ஏகாதசி வரும். இந்த 25 ஏகாதசி அன்றும் யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்களோ, உபவாசம்னா ஒன்றும் கிடையாது, விரதம். விரதம் இருக்கிறவங்களுக்கு பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். செல்வ வளங்கள், சந்தோஷங்கள், நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கேட்குற வரங்கள் எல்லாம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையான எல்லோரும் எதிர்பார்க்கும் வைகுண்ட பதவி, அந்த வைகுண்டத்தில் ஒரு நிரந்தர இடம், அந்த மோட்சம், அந்த இடமும் கிடைக்கும். இதனால தான் ஏகாதசி விரதம்ங்கிறது விரதத்தில் முதன்மை இடத்தை பிடிக்குது. அதாவது எப்படி, நம்ம வாழும்போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளோட இறப்பிற்கு பிறகும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஏகாதசி விரதம் எப்படி தோன்றியதுன்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த விரதம் முறையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம்.
முரண்கிற ஒரு அசுரன் என்ன பண்ணுறான், தேவர்களையும் முனிவர்களையும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். தேவையில்லாத தொல்லைகள் தரான். யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். இதனால் பொறுமையில் இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் விஷ்ணுக்கிட்ட வந்து போக சொல்லிடுறாரு. எல்லோரும் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு சரணடைகிறாங்க. பகவானே எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு. மனம் இறங்கி வந்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, சண்டை போடுறதுக்காக வந்து போகிறாரு. போரிட போனவர் பெரிய படையோடு நிற்கிறான். ஆயிரக்கணக்கான படை. எல்லா படையையும் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு பகவான் அழிக்கிறாரு. கொன்று குவிச்சிடுறாரு. எல்லாத்தையும் அழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓய்வு எடுப்பதற்காக இன்னும் முரண் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவனோட படை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இன்னும் அவனுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு. சரி, நம்ம ஓய்வு எடுக்கிற நேரத்துலையாவது இவன் மனம் திருந்தி வரானான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பத்ரிநாத் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இமயமலை பகுதி, அங்கே இருக்கிற ஒரு குகை, அங்கே இருக்க அந்த பத்ரிநாத் ஆசிரமத்தில், பத்ரி ஆசிரமம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்க ஒரு குகையில் போயிட்டு இவர் வந்து ஓய்வு எடுக்கும் பொழுது முரண் அங்கே வரான். விஷ்ணு இங்கே தூங்கிட்டு இருக்காரு. இதான் சரியான சந்தர்ப்பம். இந்த டைமில் நம்ம விஷ்ணு வந்து கொண்டுடலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது விஷ்ணு பகவான் உடலிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது பிரகாசமாக. அந்த சக்தி ஒரு அழகிய பெண்ணாக, ஒரு தேவதையாக வெளிப்படுகிறது. அந்த அழகிய பெண்ணை பார்த்த அந்த அசுரன் என்ன பண்ணுறான், நெருங்கி வரான். நெருங்கி வரும் பொழுது அந்த தேவதை, அந்த ஒளி பொருந்திய அழகான தேவதை என்ன பண்ணுறான், என் கூட போருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றான். அப்படி கூப்பிடும் பொழுது இவனை வந்து கொல்றதுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து அலட்சியமாக நடிக்கும்போது ஒரு ஓங்காரம், ஒரு சவுண்டு அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் அந்த தேவி வந்து கொடுக்குறாங்க. அந்த சவுண்டுலேயே, அந்த ஒளியிலேயே அந்த அசுரன் வந்து வதம் பண்ணப்படுறான். அந்த முரண்கிற அசுரன் வந்து இறந்து போயிடுறான். விழித்து எழுகிறார் பகவான் விஷ்ணு. விழித்து எழுந்தவர் அந்த தேவதையை பார்த்து நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. சொல்கிறாங்க, கேட்குறாங்க, விஷ்ணு பகவான் வந்து கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உங்களில் ஒரு அம்சம், உங்களிலிருந்து தோன்றியவள் தான் நான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவர் சந்தோஷம் அடைந்து அவளை வந்து ஐக்கியமாக்கிக்கிறாரு தன்னுள். அப்படி ஐக்கியமாக்கும் பொழுது அந்த தேவி, அந்த அழகான தேவதை வரம் கேட்குறாங்க. எனக்கு வந்து வரம் கொடுங்க, இந்த நாளில் யாரெல்லாம் உங்களுக்காக விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து செல்வ வளங்களையும் கொடுத்து, எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவங்களோட கர்ம வினைகளை போக்கி மோட்சத்தில் ஒரு நிரந்தர இடம் கொடுங்க, வைகுண்ட பதவியை அவங்களுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வரம் கேட்குறாங்க. இதை கேட்ட பகவானும் சந்தோஷம் அடைந்து அந்த வரத்தை வந்து கொடுக்குறாரு அந்த தேவிக்கு. அந்த தேவி தான் ஏகாதசி. இப்படி தான் ஏகாதசி விரதம் ஒன்று தோன்றியதாக வந்து அறியப்படுகிறது. இதில் வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப ஸ்பெஷல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து இன்னொரு பதிவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஏகாதசி விரதம், அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாதம் 2 ஏகாதசின்னு, ஒரு வருடத்திற்கு வந்து 24 ஏகாதசி வரும். ஒரு சில வருடங்கள் வந்து 25வது ஏகாதசியாக கூடுதலாக ஒரு ஏகாதசி வரும். இந்த 25 ஏகாதசி அன்றும் உபவாசம் விரதம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். செல்வம், இன்பம், சந்தோஷம், இது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷங்கள், எல்லா தோஷமும் நீங்கி, கர்ம வினைகள் நீங்கி, மோட்சத்தில் இடம், வைகுண்ட பதவி கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி விரதம் இருக்கணும், அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதம்ங்கிறது ஏகாதசி மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, 3 நாட்கள் சம்மந்தப்பட்டது. தசமி, ஏகாதசி, துவாதசி, இப்படி 3 நாட்கள் சம்மந்தப்பட்டது. இந்த 3 நாட்கள் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம என்னென்னா, தசமி அன்று மதியமே இந்த விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த விரதத்துக்குள்ளே வந்துடணும். தசமி அன்று மதியம் வந்து நம்ம நார்மலாக எப்போதும் போல் இந்த அரிசி சாப்பாடு இப்படி எது வேணால் சாப்பிட்டுக்கலாம்.
ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இரவு சாப்பாடு நம்ம வந்து அரிசி உணவு எடுத்துக்கக்கூடாது. பழம், பால் வந்து எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்லாம், பால் குடிக்கலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது, இல்லைன்னா விஷ்ணுவோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுவது, விஷ்ணு எடுத்த அவதாரங்களோட நாமங்களை வந்து ஜெபம் பண்ணுறது, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து செய்யலாம். பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டு அவரோட அவதார கதைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் ஏகாதசி அன்று நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாது. உபவாசம் இருக்கணும். அன்று முழுவதும் வந்து விரதம் வந்து இருக்கணும். இந்த விரதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியாதவங்க, அதாவது வயதானவங்க, இல்லை உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, சர்க்கரை நோயாளியாக இருக்கவங்க, இல்லை ஏற்கனவே உடலில் வேறு ஏதாவது பிரச்சனைனால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க, வயசானவங்க, அப்புறம் வந்து கன்சீவாக இருக்க பெண்கள், அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்லாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது பழங்கள், பால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் உடல்நிலை நல்லா தான் இருக்குது, நான் திடகாத்திரமாக தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடாம தான் இருக்கணும். தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் துளசியை வைத்து, அதாவது துளசி போட்டு தான் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சோடனே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும். பக்கத்தில் இருக்க பெருமாளோட கோவில்கள், அது கிருஷ்ணர் கோவிலோ, ராமர் கோவிலோ, பெருமாளோட அம்சம் பொருந்திய கடவுள்கள் உள்ள கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடணும். இது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து பூஜை செய்கிறீங்க, இதெல்லாம் சரிதான். அப்படி பூஜை செய்யும் பொழுது அவங்களோட பூஜை பொருட்களில் முக்கியமாக துளசி இருக்கணும். அந்த துளசியை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கீங்க, அது வந்து பறிக்க போகிறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஏகாதசி அன்று துளசியை வந்து பறிக்கக்கூடாது. முந்தின நாளை தசமி அன்றே நம்ம என்ன பண்ணணும்? துளசியை பறித்து நம்ம பூஜைக்காக வச்சுக்கணும். இப்படி துளசியால் நம்ம என்ன பண்ணணும்? ஏகாதசி அன்று வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை செய்யணும். வீட்டில் பெருமாளோட படங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வெங்கடாஜலபதி இருப்பாங்க, ராமன் இருப்பாங்க, இல்லைன்னா கிருஷ்ணர் இருப்பாங்க. இப்படி பகவானோட அம்சங்கள் பொருந்திய எந்த அவதாரத்தோட படங்கள் இருந்தாலும் சரி, இல்லை சிலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே வந்து பூஜை செய்யலாம். ஆனால் பூஜை பொருட்களில் கண்டிப்பாக வந்து துளசி இருக்கணும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில்களுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வந்துடுங்க, அதான் சிறந்தது. இப்படி ஏகாதசி முழுவதும் வந்து விரதம் இருக்கிறோம். இப்போ இடையில வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்க, மாதமாக இருக்கிற, கர்ப்பமாக இருக்கிற பெண்கள், வயதானவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டா கூட, அதாவது அவங்க கூட எப்படின்னா பழங்கள், பால் இந்த மாதிரியான விஷயம் மட்டுமே, அரிசி உணவுப் பொருட்களோ தானியங்களோ சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இப்படி அவங்க சாப்பிடும்போது கூட என்ன பண்ணணும்னா சாமிக்கு படைத்து, அதாவது பெருமாளுக்கு படைத்து அவங்களுக்கு நைவேத்தியம் செய்துட்டு தான் சாப்பிட்ணும். இதுதான் கட்டுப்பாடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் துவாதசி அன்று நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு தான் நம்மளோட விரதத்தை முறையாக வந்து விடணும். நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு காலைல எழுந்திரிச்சி சாப்பிடாமல் இருப்பாங்க. அடுத்த நாள் காலைல அவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி வந்து விரதத்தை வந்து முடிக்கவும் கூடாது, ஆரம்பிக்கவும் கூடாது. ஆரம்பிப்பதும் சரியாக இருக்கணும். தசமி அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிடணும். முடிப்பது எப்போ முடிக்கணும்? துவாதசி அன்று. அதனால் ஆரம்பமும் முடிவும் முக்கியம். நடுவில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் வந்து முக்கியம் கிடையாது. இப்படி இந்த விரத டைமில் வந்து நம்மளோட 11 இந்திரியங்கள், நம்ம உடல் வந்து மொத்தம் வந்து 11 இந்திரியங்கள் இருக்குது. அதாவது 11வது நாள் தான் ஏகாதசி. அதனால் நம்ம உடலில் இருக்கிற 11 இந்திரியங்கள், அதாவது 5 இயந்திரங்கள் வந்து ஞான இந்திரியங்கள்னு வந்து சொல்லுவாங்க. காது, கண்கள், தோல், மூக்கு மற்றும் நாக்கு. அடுத்த 5 இயந்திரங்கள் வந்து கைகள், கால்கள், வாய், ஆண் பெண் உறுப்பு, ஆண் பெண் பிறப்புறுப்பு மற்றும் மனம், நம்மளோட மனசு. இதுதான் மொத்தம் வந்து 11 இயந்திரங்கள். இப்படி நம்ம உடலில் இருக்கும் இந்த 11 இயந்திரங்களையும் நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வந்து வைத்துக்கணும். பகவான்கிட்ட முழுவதுமாக சரணடைந்து இந்த விரதத்தை யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ, வருடத்தில் வருகிற அதிகபட்சம் இந்த 25 ஏகாதசியும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும்.
ஓரளவு ஏகாதசி பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த ஏகாதசி விரதத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மற்ற பக்தர்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.